எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்மளே இப்படி நிறைய பேர் யோசிச்சிருப்போம்ல, இவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்துடணும், இவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்துடணும், அப்பதான் என்ன நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்பதான் என்ன நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம எப்படியாவது உங்களுக்கு நல்ல பேர் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல. அதனால ஒரு யூஸுமே இல்லைங்க. பெற்றோர்கள் தன்னுடைய மகள்களை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும்போது என்னங்க சொல்றாங்க, மா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்வு, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ, உனக்கு என்னெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ நீ செய், மற்றவங்களுக்கு சங்கடத்தை தராத வரைக்கும், மற்றவங்களை ஏமாத்தாத வரைக்கும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நீ செஞ்சுக்கோ, அதை விட்டு உனக்கு பெரிய கஷ்டம் ஏதாவது ஏற்பட்டா என்கிட்ட வந்துரு, என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறாங்க. சொல்லலாம், அது எக்ஸப்ஷன்ஸ் தானே, ஏதோ ஒரு 2% அவ்வளவுதான். இது 98% பேர் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாங்க, இங்க பாருமா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நல்ல பேர் எடுக்கணும், உன்னை நல்லா வளர்த்துருக்கோன்னு சொல்லி எங்களுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். நம்முடைய பிறவி பயனே நம்ம இவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கி மாட்டிக்கிறது தானே, மற்றபடி வேற எந்த ஒரு பிறவு பயனுமே நமக்கு இல்லைல்ல. அப்ப அதற்காகவே நம்ம படைக்கப்பட்டு வந்திருக்கோம்ல, அப்படிதான் பேசி அனுப்புவாங்க. இதனாலே நிறைய பெண்கள் அவர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் மறைத்து கொண்டு ஒரு சூழலுக்குள் வாழ்கிறார்கள். நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நமக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது எத்தனை வயசு வரைக்கும் வரும்? 50 வயசு வரைக்கும் வருமா? அதுக்கப்புறம் 50 வயசு, நமக்கு 50 வயசு ஆகும் பொழுது நம்ம நல்லவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் 80 வயசு 90 வயசு ஆயிருக்கும். சில பேர் உயிரோட இருக்க மாட்டாங்க. நம்ம 50 வயசுல பின்னாடி திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பேர் இருக்கும், நல்ல மருமகள், நல்ல என்னுடைய குடும்பத்தை காக்க வந்த தெய்வம், அப்படிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் நமக்காக அங்க அடுக்கி லைனா நிற்கும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருப்போமா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம ஒரு வெளியில போறது, இந்த இடத்துக்கு போறது, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறது, நமக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடுறது, எதுவுமே அந்த இடத்துல இருக்காது. வெறும் நல்ல பேர் மட்டும்தான் இருக்கும். அதுவா நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியாக இருக்க முடியும்? பேசுறவங்க பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நீங்க நல்லவங்க இல்ல, இது நல்லா வளர்க்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது. அதுதான் வேலை. ஊரா போய் எல்லாரையும் பத்தியும் அப்படி குறை சொல்றதுதான் வேலை. அதுக்காக பார்த்தாலாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உடல், இந்த கேரக்டர், இந்த பெயரோடு நாம் வாழ்வது ஒரு முறைதான். அதுல நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். பிடிச்ச மாதிரி வாழ்றது அப்படிங்கிறது மற்றவர்களை சங்கடப்படுத்தாமல் நமக்கு என்னெல்லாம் நமக்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றுவோம். நன்றி.